வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒன்று கவனிச்சிங்களா? நாமெல்லாம் லண்டனில் வந்தப்புறம் பழைய பரபரப்பு. அவர் தான் எதிர்க்கட்சியாக இருக்கார், உண்மை, நமக்கே தெரியும். இதில் இப்போ என்னென்னா, கோர்ட்டு கேள்வி கேட்டு மறுபடியும் அவன் செந்தில் பாலாஜி தரப்பில் அந்த வக்கீல் ஏதோ சொல்ல வரும்போது, நாங்கள் கேட்குற ஜாமீன், மினிஸ்டர் பதவியிலேருந்து தானே ஜாமீன் கொடுத்தாங்க, அப்போ சாட்சியை கழிச்சிடுவாங்க, ஜாமீன் நாங்கள் இது பண்ண மாட்டோன்ட்டாங்க. ஜாமீன் ஏதாவது கைது பண்ணுறது டெம்பரரி, ஜாமீன் கொடுக்குறது தான் இதுன்ற மாதிரி இது இருக்கு இல்லையா? அப்போ ஜாமீன் நாங்கள் இது பண்ண முடியாது, தடை பண்ண முடியாது. திருப்பி என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுக்கு மந்திரி பதவி இருக்கார், எப்படி கொடுத்தீங்கன்றதான் கேள்வி சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ கலகாலத்து போய் கிடக்கு திராவிட மாடல்ஸ், அப்படி பதறும் இன்னும். ஸோ அண்ணாமலை வந்தப்புறம் தான் இதெல்லாம் நடக்குது, ஆச்சுங்களா? ஸோ அவர் மந்திரி பதவி விட்டு போயாகணும், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை எடுக்கும். இனிமேல் அவ்வளோதான், கதை காலி.